சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான யம்மியான ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ரெசிபி காமிக்காமல் இருந்தேன். ஸோ நிறையா பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோடய வெயிட் லாஸ் சீக்ரெட் என்னன்னு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த சீக்ரெட்டான இந்த ரெசிபி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது டோஃபு சோயா பன்னீர், அது 100 கிராம்ஸ் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பூண்டு, ஒரு 10-15 பல்லு பூண்டு, தக்காளி நல்ல பெங்களூர் தக்காளியாக இருந்தால் 2, நாட்டு தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காய் சேர்த்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் இதோட நேமு. ஸோ இது பார்த்திங்கன்னா கேபேஜ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், கேப்சிகம், பச்சை மிளகா, இந்த பக்கம் இருக்கிறது zucchini, இந்த பக்கம் இருக்கிறது குடமிளகா, 2 குடமிளகா எடுத்திருக்கேன். குடமிளகா வெயிட் லாஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஐட்டம். ஸோ ராவாகவே எடுத்துக்கலாம். நம்ம ரெட் கேப்சிகமும் க்ரீன் கேப்சிகமும் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் zucchini எடுத்திருக்கேன். சோயா சாஸ், சால்ட்டு, லெமன் இதெல்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். நான் அதை காமிக்கல உங்களுக்கு. ஸோ நல்லெண்ணெய், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெய் சீசேமி ஆயில் இது 2 லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் மண் அதில் இருக்க சின்ன சின்ன பூச்சி எல்லாம் போகிறதுக்காக. இது காலிஃப்ளவர் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் அத்தனையும் சேர்த்திக்கலாம். பேபி கார்ன், பட்டாணி எல்லாமே நமக்கு சேர்த்திக்கிட்டா இந்த ரெசிபி நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டோஃபுவை இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். எதுவுமே எண்ணெய் இல்லாமல் டோஃபுவை சும்மா லைட்டாக பெரட்டி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். எண்ணெய் ஒரு ட்ராப் கூட ஊட்டலைங்க. இந்த டோஃபு அப்படியே இந்த சூட்டுக்கே அப்படியே அது ஃப்ரை ஆகுது. ஏன்னா டோஃபு டேஸ்ட் பன்னீர் மாதிரி இருக்காது. தைராய்டு இருக்கவங்க டோஃபுக்கு பதில் நம்ம சோயா பன்னீர் தைராய்டுக்கு நல்லதில்லை. டோஃபுக்கு பதில் நம்ம நார்மல் பன்னீர் எடுத்துக்கலாம். நார்மல் மற்றவங்கெல்லாம் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த டோஃபு எடுத்துக்கிட்டால் இது ஒரு நல்ல ஐட்டம். கொலஸ்ட்ரால் இல்லாத ஒரு ஐட்டம். பன்னீரில் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குது. ஸோ இது நம்ம லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஃபஸ்ட்டு இதில் 2 ஸ்பூன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் தான் நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இந்த பூண்டை பாதியாக உடச்சிக்கலாம். இன்னும் ஃபைனாக கூட சாப் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ பாதி அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ரெசிபியோட நேம் வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, அடுத்தது கேரட் எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னென்ன காய் நம்ம சாய்ஸோ அந்த காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா இது ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா நம்ம ஊர் டேஸ்ட்டு கொஞ்சம் கொண்டு வரதுக்காக காரம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கேப்சிகம்மு, இந்த தக்காளி 2 கலர் கேப்சிகம், தக்காளி கடைசியாக போட போகிறோம். இது ரெட் கேப்சிகமும் க்ரீன் கேப்சிகம், அப்புறம் zucchini இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது நம்ம எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால இந்த வெஜிடபிள்ஸில் இருக்க அந்த வாட்டர்லேயே இது குக் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். எண்ணெய் நம்ம நிறைய ஊற்றினா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ரெசிபியே கிடையாது. ஸோ இதை ஒரு 10 மினிட்ஸ் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ இதை திருப்பியும் ஒரு லைட்டாக ஒரு வதக்கி விடலாம். வதக்கி விட்டால் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 3/4 வாசி குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேபேஜ் இது எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கிற வெஜிடபிள்ஸ் அத்தனையும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுக்கலாம். இந்த கேபேஜ், காலிஃப்ளவர், மஷ்ரூம்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக தக்காளி போட போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்டர் விடக்கூடியது. அதனால தான் இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு எல்லாம் ஹாஃப் குக் ஆகிட்ட பிறகு நம்ம இது சேர்த்துறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம போட்டோம்னா இந்த மஷ்ரூம்லேருந்து வாட்டர் வெளியில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கேபேஜ் எல்லாம் சீக்கிரமாக அந்த ஃப்ரை ஆகிடும். மற்ற ஒரு சில காய் zucchini எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் zucchini ஃபஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ கடைசியாக மஷ்ரூம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இதை வதக்கிட்டு அது கூடவே டோஃபு சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் லஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ரைஸே வேண்டாம். இது ஒரு ரெசிபியே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அந்த 10 நிமிஷம் அது ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் தான் எடுத்துக்கிறேன். நிறைய எடுத்துக்கல. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நான் இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன்.
இன்னும் கொஞ்சம் காரம் சாப்பிடுவீங்கன்னீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான். ஒரே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு நான் போட்டிருக்கேன் இதில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துறேன். இது இல்லாமல் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு காமிக்கல. ஸோ இந்த காய்கறிக்கு இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வெறுமனே காய்கறிங்க வதக்கி மிளகாத்தூள் உப்பு போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிட்டா வந்து டேஸ்ட்டும் கிடைக்கும், அதே மாதிரி ஹெல்த்தி பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்ம பாருங்கள், காய்கறி நல்லா வந்து ஒரு 80% குக் ஆகிருக்கு. இந்த டைமில் இந்த டோஃபு இது சோயா சாஸு இது எல்லாம் மிக்சர்லாம் போட்டு நல்லா திருப்பி ஒரு பெரட்டிக்கலாம். பெரட்டிட்டு திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். ஸோ இந்த சால்ட்டு, காரம், அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சோயா சாஸ் எல்லாமே இதில் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இது நல்ல ஒரு ஏஷியன் வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை டேஸ்ட்டுக்கு அப்படியே கரெக்டாக வந்துடும். கொரியன்ஸு, அடுத்தது ஏஷியன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்க கூட ஃபிஷ் சாஸ் சேர்த்துவாங்க. அதுக்கு பதில் நான் வந்து உங்களுக்கு சோயா சாஸ் சேர்த்து காமிச்சிருக்கேன். ஸோ இது இப்போ மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா அந்த வெஜிடபிள்ஸு, அந்த சாஸு, உப்பு, காரம் எல்லாம் ஒன்றா குக் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே தெரியும், நம்மளுக்கு பார்த்தாலே குக்கானது தெரியும். ரொம்பவும் குழைய வேண்டாம், நம்மளுக்கு இந்த பதம் வந்துட்டால் போதும். வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப குழஞ்சா அதோட உரு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த வாட்டரும் எல்லாமே ஃபுல்லாக ஒரு கீழே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கூட இல்லாமல் இருக்குது. அதுதான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி, அந்த மஷ்ரூம் விட்ட தண்ணி எந்தெந்த காயில் வாட்டர் விடுமோ அது எல்லாமே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி இந்த மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் இது எடுத்து சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நான் சர்வ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த டிப்பு காமிக்கிறேன். மாற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நார்மலாக வினிகர் போடுவோம். வினிகரை விட லெமன் ஜூஸ் வந்து டேரெக்டாக நம்மளுக்கு வைட்டமின் சி கிடைக்கிறதுனால நான் வந்து ஒரு லெமனோட லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்படியே கொஞ்சம் புளிப்பாக, கொஞ்சம் காரமும், லைட்டாக கொஞ்சம் காரம், கொஞ்சம் உப்பு, இது 3 சேர்த்து இது நம்ம வெறுமனே வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணுமா இருந்தாலும் சாப்பிட டெம்ப்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு. காய்கறியும் அந்த டோஃபு அப்புறம் மஷ்ரூம் அதெல்லாமே இன்டேக் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம கொரியண்டர், நம்ம கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொத்தமல்லி எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி பேசில்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் வச்சு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் டிப்ஸு, வெயிட் லாஸ் ரெசிபி இது எல்லாமே வேணும்னா நீங்கள் கட்டாயம் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும். Until then, bye from Singapore. Bye.